உலகெங்கிலும் உள்ள அன்பான மக்களுக்கு என்னுடைய வணக்கம். கல்கியினுடைய சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற புத்தகங்களை படிச்சவங்களுக்கு நரசிம்மவர்ம பல்லவனை பத்தி அறிமுகம் தேவையில்லை. இந்த நரசிம்மவர்ம பல்லவன் யாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல மட்டுமே இருந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை தென்னிந்தியா முழுவதுமே விஸ்தாரம் பண்ண பெருமை இந்த நரசிம்மவர்ம பல்லவனையே சாரும். இவருடைய காலகட்டத்துல தோல்வியே காணாத ஒரு சாம்ராஜ்யம் எது அப்படின்னா அது பாண்டியர்களோட தான். பாண்டியர்கள் தங்களுக்கு கீழே மிகப்பெரிய நிலப்பரப்பை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல சோழர்களே ஒரு சிற்றரசர்களாக தான் இருந்தாங்க. நரசிம்மவர்ம பல்லவன் பாண்டியர்களோட போருக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான கோயில்களை கட்டுறான். பூமியில இருக்கிற மக்கள் எளிதில் சென்று பார்க்க முடியாத 2 இடம்னா ஒண்ணு கைலாசம், இன்னொன்னு வைகுண்டம். இது ரெண்டையுமே பார்த்த சித்தர்கள் யோகிகளை தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு மிகுந்த சிரமப்பட்டு சிற்ப வேலைப்பாடுகளோட 2 கோயில் கட்டுறான். ஒண்ணு கைலாசநாதர் கோயில், இன்னொன்னு வைகுண்ட பெருமாள் கோயில். ரெண்டுமே இப்ப காஞ்சிபுரத்துலதான் இருக்கு. இந்த கோயிலை இவன் கட்டி முடிச்சுட்டு இதுக்கு வழிபாடு பண்ணிட்டு தான் இவன் பாண்டியர்களோட போருக்கு புறப்படுறான். இந்த போர் எங்க நடக்குது அப்படின்னா இப்போ கொங்கு நாட்டுல இருக்கிற கரூர்ல தான் நடக்குது. இந்த ஊர் அந்த காலத்துல கருவூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த போரை பத்தி திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போர் நடக்கும்போது கருவூரே நடுநடுங்கி போயிருந்தது. உலகையே தன் வசம் வச்சிருந்த பாண்டிய மன்னனை பல்லவ மன்னன் இந்த போர்ல வீழ்த்தினா அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த பல்லவ மன்னன் வழிபட்டதுதான் காஞ்சிபுரத்துல இருக்கிற பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுற வைகுண்ட பெருமாள் கோயில். திருமங்கையாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலகிய நீன்முடி மாவலி தன்பெரு வேள்வியில் மானொருவாய் முனநாள் சலமுடு மாநிலம் கொண்டவனு கிடந்தான் தடஞ்சூழ் தலகாய கட்சி. இதுல வந்துட்டு வாமனாவதாரம் எடுத்த பெருமாள் இந்த கோயில்ல தான் இருக்காரு காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லைன்ல தான் இவர் வந்துட்டு இந்த போரை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகுடை மன்னவன் தென்னவனை கன்னி மாமதில் சூழ் கருவூர் வருவ. உலகுடை மன்னவனா இருந்த பாண்டிய மன்னனை கருவூரே அதிர்ந்து போகும்படிக்கு பல படையாய வென்றான் பணிந்தாய பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பல படைகள் கொண்டு உலகையே வென்ற பாண்டியனையே இந்த பல்லவ மன்னன் வென்றான். அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரமான இங்க வாமனாவதாரம் எடுத்த திருமால் பள்ளி கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.